முந்தைய வேதகால நாகரீகம் ரிக்வேதகால நாகரீகம். பகுதி 1. ஆரியர்களின் ஆரம்பகால வரலாறு புரியாத புதிராகவே இருந்த போதிலும் அவர்களின் வருகைக்கு பின்னரே இந்தியா வரலாற்று காலத்திற்குள் நுழைகிறது. சிந்து சமவெளி நாகரிகத்திற்கு பின் இந்தியாவில் சிறப்புமிக்க நாகரிகத்தை தந்தவர்கள் ஆரியர்கள் ஆவார்கள். வேதங்களில் சிறந்த வேதமாகிய ரிக்வேதம் ஆரியர்களின் புனித நூலாகும். இது வேதங்களிலே மிக முக்கியமானதும் மிக பழமையானதும் ஆகும். ஆரியர்கள் பேசிய முதல் வார்த்தை ரிக்வேதமாகும் என்கிறார் ஜெர்மானிய அறிஞர் மார்க்ஸ் முல்லர். ரிக்வேதத்திலிருந்தே ஆரியர்களின் நாகரிகம் பற்றி அறிகிறோம். எனவேதான் இதனை ரிக்வேத கால நாகரிகம் என்கிறோம். இந்திய வரலாற்றில் வேத காலம் கிறிஸ்துக்கு முன் 1500 முதல் 500 ஆண்டு வரையிலான காலமாகும். ரிக்வேத கால அரசியல், சமுதாய, பொருளாதார சமநிலையை பற்றி பார்க்க போகிறோம். அரசியல் நிலை. ரிக்வேத கால ஆரியரிடையே மன்னராட்சி முறை வழக்கில் இருந்தது. அரசனே ரிக்வேத மக்களின் உயர்ந்த தலைவனாவான். மன்னர் மரபு வழியில் நியமிக்கப்பட்டார். சில நேரங்களில் தகுதி வாய்ந்த மன்னரை மக்கள் தேர்ந்தெடுத்தனர். மன்னரின் முக்கியமான கடமை மக்களை பாதுகாப்பது ஆகும். அதனால் அவனை பாதுகாவலன் என்று அழைத்தனர். எதிரிகளுடன் போரிட்டு நாட்டு எல்லைகளை காப்பதும் உள்நாட்டு குழப்பங்களை அடக்குவதும் அவன் கடமையாகும். மன்னருக்கு உதவியாக பலர் இருந்தனர். புரோகிதர் அல்லது மத குரு இவர்களுள் முக்கியமானவர். மன்னனுக்கு அவ்வப்பொழுது அறிவுரை கூறுவதும் போரில் வெற்றி பெறுவதற்கு பிரார்த்தனை செய்வதும் வெற்றி பெற்ற மன்னரை வாழ்த்துவதும் புரோகிதரின் பணியாகும். விசுவாமித்திரர், வசிஷ்டர் போன்றோர் அக்காலத்தில் சிறந்த புரோகிதர்களாக அரசர்களுக்கு பணிபுரிந்தனர் என்று ரிக்வேதத்தின் வாயிலாக அறிகிறோம். அடுத்து மன்னருக்கு செய்திகளை திரட்டி கொண்டு வர ஒற்றர்கள் இருந்தார்கள். தவறு செய்த மக்கள் ஒற்றர்கள் மூலம் கண்டுபிடிக்கப்பட்டார்கள். சேனானி எனும் படைத்தலைவர் மற்றொரு முக்கிய அதிகாரி ஆவார். படையெடுப்பை மேற்கொள்வது சேனானியின் கடமையாகும். கிராமினி என்பவர் கிராமங்களின் அரசியலையும் பாதுகாப்பு வேலைகளையும் மேற்கொண்டார். கோட்டை கொத்தளங்கள் பூர்பதி என்பவரின் பாதுகாப்பில் இருந்தன. சட்டத்துறை, நீதித்துறை ஆகிய மூன்றிற்கும் மன்னரே தலைவராக திகழ்ந்தார். தொடருகிறது.